தமிழோட அம்மா, அப்பா, ஆறுமுகம் எல்லாருமே சேர்ந்து காரில் வராங்க. எப்படி அது சேதுவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ ஃபோன் பண்ணுறாங்க. கல்யாணத்தில் இருக்க யாருமே ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. ஐயோ, நம்ம போகிறதுக்குள்ளே சேது வந்து தாலி கட்டிடுவானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க. சரி, ஈஸ்வரி அம்மா இருப்பாங்க, அவங்க எப்போவுமே ஃபோன் எடுப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு வசந்தி சொல்கிறாங்க. சரிம்மா நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பா ஃபோன் பண்ணுறாரு. அவங்களும் அப்படியே பார்க்குறாங்க. என்ன இது, யார் இது ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. சித்ரா ஈஸ்வரி சொல்கிறாங்க, தமிழோட அப்பா தான் ஃபோன் பண்ணுறாரு. அவர் எதுக்குமா உனக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்குறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியலடி, எல்லார் ஃபோனையும் எதுக்காக மாமா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னார் அப்படின்னு சித்ரா கேட்குறாங்க. எனக்கும் எதுவுமே தெரியல, இரு நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அப்படியே போகிறாங்க. நான் ஒரு நிமிஷம் உள்ளே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்ட சொல்கிறாங்க. என்ன ஆத்தாச்சு, என்ன இப்போ போய் உள்ளே போகிறேன்னு சொல்கிறீங்க? சேது வந்து என் பொண்ணோட கழுத்தில் தாலி கட்ட போகிறான், இப்போ போய் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நான் வந்து குங்குமம் வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வரேன், சேது வந்து தாலியில் வச்சா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்போ போய் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அப்படியே கத்துறாங்க. அது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. இது எல்லாரும் போகிறாங்க. ஐயோ கடவுளே, சீக்கிரமாக என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும், யாரும் தடுத்து நிறுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாமரோட அம்மா அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. சீக்கிரம் தாலி கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, எல்லாமே பண்ணணும், எல்லாமே முறைப்படி பண்ணாதம்மா, இவங்க ரொம்ப நாள் நல்லா இருப்பாங்க, சீக்கிரமாக தாலி கட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் கேட்குறாரு. இரு கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு. ஐயோ, என்னோட கஷ்டம் இவங்களுக்கு புரியவே மாட்டுதே, எப்படியாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன், இவங்க எல்லாரும் தடுத்து நிறுத்த எல்லாருமே காத்துட்ருக்காங்க, சீக்கிரம் தாலி கட்டுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அவசரப்படுத்திகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து ஈஸ்வரி போகிறாங்க. போயிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. உடனே செல்லப்பா சொல்கிறாங்க, இங்கே பாருமாம்மா, என்னோட குலதெய்வம் நல்ல வேலை ஃபோன் எடுத்தம்மா, அந்த கல்யாணத்தை போய் தடுத்து நிறுத்திடுமா, எப்படியா தடுத்து நிறுத்திடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பதட்டமாக கத்துறாரு. இருங்க நீங்கள் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. அம்மா, நான் உண்மையை சொல்கிறேம்மா, நல்லா தெரிஞ்சுக்கோ, கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுமா, என் மாப்பிள்ளையோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் போயிடுமா, தயவுசெய்து போய் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துமா அப்படின்னு சொல்கிறாரு. நான் எப்படி போய் தடுத்து நிறுத்த முடியும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சேது இப்போ தான் கல்யாணம் வேணான்னு சொன்னான், அதுக்குள்ளே அவனை போட்டு அடின்னு மாமா அடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் நான் போய் எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஐயோ, மாப்பிள்ளை அடிச்சிட்டாங்களா, இங்கே பாருமா, தயவு செய்து போய் தடுத்து நிறுத்துமா, ஏன் எதுக்காக என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இங்கே பாருமா, தமிழ் தானே ஃபோன் பண்ணி அவர் போலீஸ் ஸ்டேஷன் போனார், யார் மாமாவா? ஆமாம், நீங்கள் கூட உண்மையை ஒத்துக்குனீங்களே அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்கம்மா. நான் உண்மையை ஒத்துக்கினேன், ஆனால் அது உண்மையே கிடையாதுமா, வேறு யாரோ ஒருத்தவங்க தான் ஃபோன் பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க ஈஸ்வரி. வேறு யார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. வேறு யாரும் இல்லைம்மா, தாமரதாம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே ஈஸ்வரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருமா, கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, நீ போய் தடுத்து நிறுத்துமா, நாங்கள் வந்துடுவோம்மா, இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் அங்கே இருப்போம்மா, தயவு செய்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்துமா அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, நீங்கள் அதுக்குள்ளே சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஃபோனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போன உடனே அப்படியே தாலி கட்ட சொல்கிறாரு. சீக்கிரம் தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா சொல்கிறாங்க. தாலி ஐயர் எடுத்து கொடுக்குறாரு. அப்படியே சேது கையில் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு கட்டுறதுக்காக போகிறாரு. கட்டும் போது அப்படியே பார்க்குறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. தாமரை தாலிக்கு வந்து கட்ட போகிறாரு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. தாலி கீழே போட்டார். இங்கே பாருங்கள், இந்த கல்யாணத்தை நான் பண்ண மாட்டேன், நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சேது சொல்கிறாரு. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க, நீ தாலி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் கண்டிப்பாக கட்ட மாட்டேன், நான் கருப்பு மாமாவை அனுப்பியிருக்கேன், அவர் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்காரு, அவர் வந்த உடனே தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சேது சொல்கிறாரு. என்னென்ன நடக்குது, என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டாமல் இப்படி பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாவித்திரி இப்படி கத்துறாங்க. அதுக்குள்ளே அங்கே ஈஸ்வரி வராங்க. வந்த உடனே இங்கே பாருங்கள், அந்த கல்யாணத்தை இப்போ தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, என்ன தச்சு, என்ன சொல்கிறீங்க, கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள், தயவு செய்ய சொல்கிறேன், இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க, என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அப்படி ஈஸ்வரியோட காலில் விழுந்து அழறாங்க, கத்துறாங்க. எப்படியாவது தயவுசெய்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருங்க, என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பயங்கரமாக அழறாங்க. என்னம்மா, என்ன சொல்கிற அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு. இல்லைம்மாம்மா, நான் ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்கிறேன், அதுவும் தமிழோட அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து இந்த கல்யாணத்துக்கு இங்கே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு. இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. என்ன இப்போ போய் முக்கியமான விஷயம் இருக்க போகுது அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு. இல்லைம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஈஸ்வரி தயங்குறாங்க. என்ன தயங்குற, சொல்லு, எதுவாக இருந்தாலும் சொல்லு, நீ தானே இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண, இப்போ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அப்படியே கோவமாக கேட்குறாரு. இல்லைம்மாம்மா, அப்போ எனக்கு உண்மை தெரியாது, அதனால் இந்த கல்யாணத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணேன், ஆனால் எனக்கு இப்போ உண்மை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உண்மை தெரியும், எதுக்காக அவங்க வந்துட்டுருக்காங்க, எதுக்காக கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜாங்க அப்படியே டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க மாமா, உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, ஆமாம், அதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது தமிழ் கிடையாது, வேற ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. அதை கேட்டோன்னே அப்படியே தாமரை அப்படியே ஷாக் ஆகுறாங்க.
தாமரோட அம்மாவும் அப்படியே பார்க்குறாங்க. யார் வேறு யார் அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு. வராங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. இல்லை உனக்கு சொல்லிடு, உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அப்படியே கேட்குறாரு. வேறு யாரும் இல்லை, தாமரை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே ராஜாங்க ஷாக் ஆகுறாரு. அதுக்குள்ளே கரெக்டாக வராரு. நம்மளோட அம்மா அப்பா எல்லாருமே வராங்க. வந்தவொடனே அங்கே நிற்கிறாங்க. ஆமாம் உண்மை தான், இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாரு. இது எல்லாத்துக்குமே காரணமே இந்த தாமரை தான். தாமரை தான் என்கிட்ட ஃபோனை வாங்கி அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ண வச்சது எல்லாமே தாமரை தான். தமிழ் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறார். அதை கேட்டோன்னே அப்படியே ராஜாங்க டென்ஷன் ஆகுறாரு. தாமரை இது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி திட்டு முழிக்கிறாங்க. பேசவே முடியல. இங்கே பாரு தாமரை, நீ இதெல்லாம் பண்ணியிருக்கியா? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அப்படியே கத்துறாரு. இல்லைண்ணே, இல்லை இல்லை இல்லை, என் பொண்ணு அந்த தப்புலாம் பண்ணலைண்ணே, என் பொண்ணு அப்படிலாம் அப்படியேப்பட்ட பொண்ணுலாம் கிடையாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாவித்திரி கத்துறாங்க. இங்கே பாரு, நீ வாயை திறக்காத, அமைதியாக இரு, நான் கேட்குறேன்ல, தாமரை பதில் சொல்லு, இது எல்லாமே நீ தான் பண்ணியா அப்படின்னு ராஜாங்க அப்படியே மிரட்டுறாரு. இங்கே பேசுறதுலாம் கேட்டோன்னே அங்கேருந்து தமிழ் எல்லாருமே சேர்ந்து அம்மா பாட்டி எல்லாருமே சேர்ந்து ஓடி வராங்க. எல்லாருமே சேர்ந்து நின்றுட்டு இருக்காங்க. ஏய் நீ தான் பண்ணியிருக்கியாடி, இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியா? என் பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு காரணமே நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கத்துறாங்க. தாமரை அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மாமா, இல்லை நான் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, பொய் சொல்லாமல் சொல்லு, நீ தானே பண்ண, இதுக்காக இப்படி பொய் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஆறுமுகம் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், அது மட்டும் கிடையாது, இவங்க அம்மாவும் சேர்ந்து தான் இதை பண்ணாங்க. இந்த உண்மையை நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பணம் கேட்டேன், எனக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லை நிறைய நகை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாரு. அது எதுக்கு தெரியுமா? என்னோட அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய லட்சம் வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், அதனால் கொடுத்தாங்க, அதனால் நான் உண்மை யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு ஆறுமுகம் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே ஐயோ என்ன இப்படி உண்மையை சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி இப்படி டென்ஷன் ஆகுறாங்க. இல்லைண்ணே, இல்லை இவங்க எல்லாம் பிளான் போட்டு பண்ணுறாங்க அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தத்துக்கு, நீ நம்பிடாதண்ணே, நம்பிடாத, கண்டிப்பாக இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அப்படியே கத்துறாங்க. இங்கே பாரு தாமரை, எழுந்துரு, இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் அப்படியே மாலை கட்டி எழுதுறாரு. மாமா போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க தாமரை. இங்கே பாரு, இந்த தப்பை நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் அப்படியே கத்துறாரு. எங்கள் அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு காரணமே நீ தானா? என் பொண்டாட்டின்னு தப்பாக நினச்சிட்டா அவளை வீட்டை விட்டு வெளியே தங்க வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? எல்லாத்துக்குமே காரணமே நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு அப்படியே கோவமாக வருது. இங்கே பாரு, மனமேடையில் உட்காந்துட்டு எழுந்துக்கக்கூடாது, தாலியெல்லாம் கீழே போடக்கூடாது அப்படின்னு அப்படி சாவித்திரி கத்துறாங்க. நிறுத்துமா நிறுத்து, ஒரு நிமிஷம் இரு, இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தானே இருக்க, தாலி கட்டணும்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு. அப்போது நீ சொன்னதும் பொய் தானா? என் பையன் தப்பு பண்ணலையே, தப்பு பண்ணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அப்படி கத்துறாரு. இல்லைண்ணே, இல்லை இல்லை, அதெல்லாம் உண்மை இல்லைண்ணே, எல்லாமே பொய் தான், இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லு தாமரை, இப்போ நீ உண்மையை சொல்கிறியா இல்லை அடி வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. அவங்க அப்பாவும் திட்டுறாரு. இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியல, அப்படியே எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு அப்படியே மிரட்டும் போது ஆமாம் அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னது, இந்த தப்பை பண்ணது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு கோவமாக வருது. இந்த தப்பு பண்ணதெல்லாம் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக அப்படியே இருக்காரு. அப்போது தமிழோட அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து தாமரையை திட்டுறாங்க. ஏமா இப்படி பண்ண, என் பொண்ணை இங்கே கல்யாணம் பண்ணி அனுப்பணும், நல்லா இருப்பான்னு நினச்சதுன்னு அனுப்பணும், இவ்வளோ பெரிய பழியை என் பொண்ணு மேலே ஏமா போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து திட்டுறாங்க. அப்படியே அமைதியாக இருக்காங்க. தாமரை சுற்றி இருக்க எல்லாருமே திட்டுறாங்க. சேதுவோட அம்மா எல்லாருமே திட்டுறாங்க. ஈஸ்வரியும் திட்டுறாங்க. இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சாவித்திரிக்கிட்ட கேட்குறாங்க. இல்லை மதினி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்பா இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை, வீட்டில் அதுவும் மாமா எவ்வளோ முக்கியமானவர், அவரை போய் இப்படி அசிங்கப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா எல்லாருமே திட்டுறாங்க. அப்படியே போஸ் பார்த்துட்ருக்காரு. ஓ இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலரும் அப்படியே பார்க்குறாங்க. என்ன இவ்வளோ பெரிய வேலை பார்த்து வச்சுருக்காங்க, பாவம் தமிழ் வெளியே நின்று எப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, இது எல்லாத்துக்குமே காரணமே இந்த தாமரை தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலர் எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே சேது கிட்ட வராரு. கிட்ட வந்துட்டு தமிழ் என்னை மன்னிச்சிட்டு தமிழ், நான் செஞ்சது தப்பு தான், எனக்கு தெரியாது, இந்த தாமரை தான் இப்படி இதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியாது, ஒன்றை வெளியெல்லாம் தங்க வச்சிட்டோம், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மன்னிப்பு கேட்குறாரு. விடுங்க மாமா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்டு தமிழ் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, நான் பண்ணது தப்பு தான், தெரியாமல் உன்னை வெளியே தங்க வச்சுட்டேன், எனக்கு தெரியாது அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு. என்னை மன்னிச்சிடுமான்னு தமிழ்கிட்ட சொல்கிறாரு. ஐயோ மாமா, நீங்கள் பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க, மன்னிப்புலாம் வேண்டாம், இது எல்லாமே யதார்த்தமாக தான் நடந்தது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இப்போது நீ எந்த தப்புமே பண்ணலை, என் பொண்டாட்டி எந்த தப்புமே பண்ணலை, எப்பவும் அவள் பண்ணவும் மாட்டா,
இங்கே பாரு தமிழ், என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். நான் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு அவ்வளோ உறுதியாக இருந்தேன். இது எல்லாமே உண்மை தான். நீ என்னை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கன்றது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே பார்க்குறாரு கருப்பு. என்ன மாப்பிள்ள எல்லாமே ஓகேவா? இப்போ சந்தோஷமாக உன் பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி எந்த தப்புமே பண்ணல. இப்போ ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே சேது சிரிக்கிறாரு. தமிழ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படின்னா தாமரை மட்டும் அப்படியே திருத்துன்னு முடிக்கிறாங்க. ஐயோ மாமா என்ன தண்டனை கொடுக்க போகிறான்னு தெரியலையே. ஏற்கனவே தமிழை வெளியே தங்க வச்சுருக்காங்க. நம்மளையும் சேர்த்து வெளியே அனுப்பிடுவாங்களோ? ஐயோ வெளியெல்லாம் போனால் நம்ம தாங்க மாட்டோமே அப்படின்னு சாவித்திரி தாமரை 2 பேருமே அப்படி திருட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு ராஜாங்கம். கோவமாக வருது. 2 பேருமே பார்க்குறாரு. தாமரை சாவித்திரி 2 பேருமே பார்த்துட்டு பயங்கரமாக